ஹாய் ஆல். வெல்கம் டு த வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது? அதை எப்படி கூப்பிடுறது? அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் பேராமீட்டரை எப்படி டிக்ளேர் பண்ணுறது? அதுக்கப்புறம் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ்னால் என்ன? வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட்ஸ்னால் என்ன? அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். லெட்ஸே என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து இந்த மார்க்கை வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். நமக்கு இது பேசிக்காகவே தெரியும். இப்போ நான் எது என்ன சொல்கிறேன்னா, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 35 அப்படின்னு சொன்னேன்னா, இது வந்து என்னது பிரிண்ட் எனக்கு வந்து பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணலாம். எனக்கு வந்து கிரேட்டர்னா இருந்ததுன்னா அப்படின்னா எனக்கு வந்து பாஸ். இல்லைப்பா எனக்கு வந்து கிரேட்டர் தனாவே இல்லை அப்படின்னா எல்ஸு மார்க் வந்து எனக்கு லெஸ்ஸர் தென், சரிங்களா? லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 35, 34 வச்சுக்குமே. ஸோ 34 அப்போ நான் பிரிண்ட் என்ன பண்ணணும்? ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ நான் இங்கே வந்து சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே மார்க் இருக்குது, இந்த மார்க்கை போய் செக் பண்ணணும். இப்போ இது கிரேட்டர் தென் 35 எனக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ இதே வந்து எனக்கு வந்து இங்கே 33 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபெயில்னு வந்துட போகுது. பட் இதே நான் இதுதான் என்னுடைய கோடிங் லாஜிக்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோடிங் லாஜிக் வந்து எவ்வளோ பெரிய லைன்ஸாக இருக்கலாம், ஒரு 10 லைன்ஸ் இருக்கலாம், இல்லை 20 லைன்ஸ் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் லைன்ஸ் இருக்கலாம். அப்போ நான் இந்த லாஜிக்கை வந்து நிறைய இடத்துல வந்து நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு வேல்யூ மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? எக்ஸிக்யூஷன் டைமில், பைத்தானோட எக்ஸிக்யூஷன் டைமில் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இங்கே என்ன வாங்கிக்கிறேன்னா வந்து மார்க். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷனை எப்படி தான் டிஃபைன் பண்ணணும். இல்லை எப்படி ஆரம்பிக்குன்னா, டிஇஎஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டை வச்சு, அதுக்கப்புறம் இது ஃபங்க்ஷன் நேமு, இதுக்கப்புறம் இது ஆர்கியூமெண்ட் பேராமீட்டர் நம்ம வாங்குறது. சூப்பர். ஸோ இப்போ நான் வந்து இங்கே செக் பண்ணுறேன். ஸோ நான் இன்டென்டேஷன் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எஃப் மார்க்கை வந்து நான் இங்கே செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. நான் மேலே போட்ட லாஜிக்கே தான். இதே லாஜிக்கை நான் என்ன பண்ண போகிறேன், சரி இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், இதுதான் டெஃபினேஷன். ஸோ இப்போ ஃபங்க்ஷனுடைய தேவை என்னது, இப்போ எனக்கு எப்போ ஃபங்க்ஷன் தேவைப்படுனா, இந்த லாஜிக்கை நான் ரிப்பீட்டடாக மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஃபங்க்ஷன் போகலாம். அப்போ நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபங்க்ஷனை கூப்பிடணும்ல, இங்கே வந்து செக். இப்போ நான் இங்கே என்ன சொல்லிட்டேன், இப்போ என்னோடய மார்க் என்னது, லெட்ஸே இப்போ 32 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்னது 32 வந்து ஃபெயில். சரி, நான் இப்போ அடுத்தது செக் பண்ணோம். சரி, செக் மார்க். எனக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 75 எடுத்துருக்காங்க அப்படின்னா பாஸ். 75 எடுத்துருக்காங்க, பாஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கோடை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த லாஜிக்கை நான் திரும்ப திரும்ப எழுத தேவையில்லை. நான் இதை கூப்பிட்டாலே போதும். இது என்ன பண்ணுன்னா, எங்கே இந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அந்த லாஜிக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நமக்கு ரிசல்ட்ஸை சொல்லும், இல்லைங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ். ஸோ சரி, இப்போ எப்போ நமக்கு ஃபங்க்ஷனில் பேராமீட்டர்ஸ் தேவைப்படும், லெட்ஸே நான் வந்து ஒரு ஆடுன்னு ஒரு இது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆட் ஏ கமா பி. ஸோ இப்போ நான் வந்து 2 பேராமீட்டர் வந்து உள்ளே வாங்குகிறேன். ஸோ இப்போ உள்ளே வாங்கிட்டு நான் எதனா பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே இப்போ நான் சின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணி ஏ ப்ளஸ் பி சொல்லலாம். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் சியை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணலாம். இது ஒரு வழி, ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆடுன்றது என் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து 2,5 சொல்கிறேன்னா அப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வரும், 7 வந்துச்சு, ஓகேங்களா? இதே வந்து இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த இது ப்ளஸ் பண்ணாமல் சி வேரியபிளே வேண்டாம். நான் இங்கேயே வந்து ரிட்டர்ன்லேயே வந்து நான் என்ன பண்ணலாம், ஏ ப்ளஸ்
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு என் ஃபங்க்ஷனை. மறுபடியும் நான் இதை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சேம் நான் கூப்பிட்றேன் அப்படின்னா சேம் அதே தான். நான் வேல்யூஸ் மாற்றுறேன் அப்படின்னா என் வேல்யூஸ் வந்து மாறும். ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் இங்கே வந்து 2 பேராமீட்டர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏன்னு ஒரு பேராமீட்டர், பின்னு ஒரு பேராமீட்டர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது வந்து இந்த ஏக்கு போகும். செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது வந்து பிக்கு போகும். அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து என்னது? இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னதுன்னா ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து என்ன பார்க்கலாம்னா நம்ம வந்து டிஃபால்ட் பேராமீட்டர். டிஃபால்ட் பேராமீட்டர்னா என்ன? எப்போ நமக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னென்னா பிரிண்ட்னு வச்சுக்கோமே. ஸ்டேட்மெண்ட் வந்து பிஆர்என்டி இன்ஸ்டன்ட் பண்ணது பிரிண்ட் பண்ணும். இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து லெட்ஸ் சே இன்புட் ஓகே நேம் நேம் ஈக்குவல் டு ப்ரோக்ராம் பைத்தான் வச்சுக்கலாம். பைத்தான் வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இது பண்ணிட்டேன். இப்போ ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து என்னுடைய நேமை வந்து நான் இங்கே நேமை வந்து நான் கூப்பிடுறேன். இப்போ நான் கூப்பிட்டுட்டேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் நான் இப்போ கூப்பிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸே நான் என்ன சொல்கிறேன், இங்கே வந்து ஜாவா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வெல்கம் டு ஜாவா லேர்னிங். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணதால் இது என்ன பண்ணிக்கிதுன்னா வந்து இங்கே இங்கே அசைன் பண்ணியிருக்க வேல்யூவை அதை கன்சிடர் பண்ணிக்கல. ஏன்னா இது இங்கே நான் ஏற்கனவே நான் இதை எடுத்துக்கோன்னு சொன்னதால் இது என்ன பண்ணிக்கிச்சு, இதை பைபாஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்த வேல்யூவை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு பிரிண்ட் பண்ணி எனக்கு கொடுக்குது. இப்போ இன்னொரு இதில் நான் இதை வந்து நம்ம வந்து லெட்ஸே இப்போ நான் இங்கே எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா? எதுவுமே சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, நான் இன்புட் பேராமீட்டர்ஸே பாஸ் பண்ணல. ஓகேங்களா? வேல்யூவே பாஸ் பண்ணல. இந்த நேமுக்கு நான் வேல்யூ பாஸ் பண்ணல. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே செட் பண்ணி வச்சுருப்பேன். நான் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணலை அப்படின்னா, நீ டிஃபால்ட்டாக இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும்னா, இங்கே பைத்தான் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா வந்து பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். லெட்ஸ் சே இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சரி நான் இப்போ வந்து ஒரு வேல்யூ வாங்கிக்கிறேன். சரி லெட்ஸ் சே நான் வேல்யூன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஸோ இதுக்கு வந்து 1, 2, 3 நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ பொசிஷன் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். டிஃபைன் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து என்ன வேணாலும் நான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நேம் வந்து நான் என்ன வச்சுக்கிட்டேன், பைத்தான் அப்படின்ட்டு பிஒய்டி அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆர்குமெண்ட்டை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், லூப் பண்ண போகிறேன். ரெக்கார்டிங் பிஒய்டி ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை சொல்லிட்டேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒன்றா வாங்கி நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு வந்து லைனாக 1 by 1 எனக்கு என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பொசிஷன் எதுவோ அதை எடுத்து இந்த இதில் போயிட்டு எடுத்து இங்கே சொல்லும். பட்
இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என் ஓன் நேம் நம்ம சொல்லியிருக்கோம். பட் இப்படியும் சொல்லலாம். இன்னொரு விதமாவும் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ணோம். ஏஆர்ஜிஎஸ். இங்க பார்த்தீங்கன்னா ஏஆர்ஜிஎஸ். ஸோ மறுபடியும் இங்க வந்துட்டு ஏஆர்ஜிஎஸ், ஏஆர்ஜிஎஸ் அவ்வளோதான். நான் இத சொல்லிட்டு மறுபடியும் சேம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல நம்ம கோடிங் எழுதும்போது. ஸோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப என்ன பார்த்தாச்சு, நம்ம பொசிஷனல் ஆர்குமென்ட் அப்படின்னா என்னன்றத பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்ன பார்க்கலாம்னா வந்து கீபோர்ட் ஆர்குமெண்ட்ஸ். கீபோர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்க கீபோர்ட்ஸ் கீ அண்டர்ஸ்கோர் வேர்டுன்னு சொல்லிட்டு நான் இந்த நேம் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்டார் கேடபிள்யூ ஏஆர்ஜிஎஸ். இது கீபோர்ட் ஆர்குமெண்ட்ஸ் நான் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார் லூப் ஒன்று போட்டுக்கிறேன். இதில் வந்து கீன்னு ஒரு கீபோர்டு வேல்யூ. ஸோ இதில் வந்து இன் போட்டு நான் இங்கே கீபோர்டு ஆர்குமெண்ட் நான் இங்கே சொல்லியிருக்கேன்ல, அதை போட்டுட்டு அதில் ஐட்டம்ஸ் இதை லிஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், கீ என்ன வேல்யூ, கீயில் என்ன வருது, வேல்யூவில் என்ன வருது, இதை தனியாக நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா என்ன அவுட்புட் வருங்க. இப்போ நான் இதை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், இந்த கீபோர்டு ஆர்குமெண்ட்ஸை ஃபங்க்ஷனை நான் கூப்பிட்றேன். கூப்பிட்டுட்டு லெட்ஸே இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய மார்க் வந்து லெட்ஸே 45, என்னுடைய ஏஜ் வந்து 23, அப்புறம் என்னுடைய ஜெண்டர் ஜெண்டர் வந்துட்டு மேல். ஸோ இப்போ நான் இப்படி பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணோடனே அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி என்னுடைய பொசிஷனை கீபோர்டு ஆர்குமெண்ட்ஸை அதை நான் ஐடென்டிஃபை பண்ணி இது கீ, இது வேல்யூ, இது கீ, இது வேல்யூ, இது கீ, இது வேல்யூ. ஸோ அப்போ அதுவாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இப்படி தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய அவுட்புட் வந்து இப்படி வந்துடுச்சு. ஸோ இது கீபோர்டு ஆர்குமெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷனில் கீபோர்டு ஆர்குமெண்ட்ஸை இப்படி நம்ம சொல்லிட்டு எத்தனை கீபோர்ட்ஸ் வேணாலும் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணலாம். நமக்கு அதுக்கு இது கிடையாது. சரி, இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னன்னா, ஃபங்க்ஷனில் வந்து அது அவுட்புட்டை வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி நமக்கு அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். சரி, இப்போ நான் வந்து டிஃபைன் மார்க். ஸோ மேலே டிக்ளேர் பண்ணதை எப்படி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ நான் வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு 10, 20 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வந்து 30 வந்துடுது. இப்போ இதே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணலான்னா வந்து எனக்கு வந்து லெட்ஸே பைத்தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா சேர்த்து வரும். இங்கே எனக்கு 30யும் வந்துடும், பைத்தானும் வந்துடும். ஸோ மல்டிபிள் ரிட்டர்ன் வந்து பாசிபிள். மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும் பைத்தானோடைய அவுட்புட்டில். ஸோ ஃபார் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கோம், இங்கே ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏன் வந்து நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், எப்போ தேவைப்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷனில் எப்படி பேராமீட்டர்ஸ் நம்ம இது பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஃபால்ட் பேராமீட்டர்னா எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? டிஃபால்ட் வேல்யூ பாஸ் பண்ணால் என்ன ஆகும், பாஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத இங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கீபோர்டு ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.